ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் கண்ணெல்லாம் முன்வண்ணம் நாவல். வாசிப்பது நான் சரண்யா சம்பத். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 15. மறுநாளே ஆதியின் வீட்டிற்கு போனாள் யாழினி. அவளை பார்த்ததும் மகேஸ்வரி எரிந்து விழுந்தாள். வாடியம்மா, என் புண்ணியவதி, என் புள்ள வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் பண்ணுனவளை. அம்மா, நான் ஒன்றுமே. பேசாத, ஒரே பையன், என்ன பண்ணனியோ ஏது பண்ணனியோ இந்த ஊரை விட்டே போயிட்டான். என்ன? இந்த வேலையை விட்டுட்டே போயிட்டான். வேறு வேலையை தேடிக்கிட்டு வெளியூருக்கே போயிட்டான். யாழினியை என்னால் மறக்க முடியலம்மா. அவளை எப்போ மறக்க முடியும்னு தோணுதோ அப்போ வரம்மான்னு சொல்லிட்டு. மகேஸ்வரியின் முதடுகள் மகனின் பிரிவால் நடுங்கின. ஆதி. யாழினியினுள் எதுவோ உடைந்தது. இப்போ எந்த ஊரில்? எதுக்கு? அவன் பிராணனை வாங்கவா? எனக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் சொல்ல போகிறதில்ல. கிளம்பு. முகத்தில் அறிந்தது போல் உணர்ந்தாள். ஏங்க, இபி பில் கட்டணும், நாளைக்கு தான் கடைசி நாள். ஃப்ரிட்ஜில் இருந்து தக்காளியை எடுத்தபடி ஏதோ யோசனையில் இருந்த ரமணனிடம் சொன்னாள். சரி. ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், மறந்துட போகிறீங்க. அத்தான் சொல்லிட்டில்ல, விட்டேன் என்றார் எரிச்சலாய். ஆட, ஏங்க எல்லாத்துக்கும் சலிச்சுக்கிறீங்க? கொஞ்ச நாளாகவே நீங்கள் சரியில்லைங்க. யாருக்கிட்டையும் சரியாக பேச மாட்டேங்கிறீங்க. இபி பில் கட்ட சொன்னால் இப்படியெல்லாம் ரேட் பண்ண மாட்டீங்களே. ஆஃபீஸில் ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமான்னு சொன்னால் தீர்த்து வச்சிட போறியா? தொண உயிரை வாங்குறையே. ஒரு லீவ் நாளில் கூட நிம்மதியாக இருக்க முடியறதில்ல. சே. எழுந்து வெளியே சென்றார். ஏன், நான் ஒன்றும் பேசலை. எங்கே போகிறீங்க? வெளியே போகிறீங்கன்னு கேட்டேன். சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்குது. கீழே லைப்ரரிக்கு தான் போகிறேன். பதிலை எதிர்பார்க்காமல் வேகமாய் லிஃப்டை நோக்கி போனவர் மேலிருந்து கீழே வரும் லிஃப்டிற்காக காத்திருந்தார். திறக்கும் கதவிலிருந்து யாழினி வெளிப்பட மாட்டாளா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. திறந்தது. அவள் இல்லை. இந்த ஒரு மாதமாய் யாழினியை கல்லூரிக்கு அனுப்பவில்லை. அதனால் அவர் அலுவலகம் முடிந்தோ முன்போ வீட்டில் இருக்கும் சமயம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கண்களுக்கு தென்படுவதுண்டு. மாதவியிடம் வெறுப்பை கொட்டி பேசியிருந்தாலும் அவள் தன் ரத்தம் என தெரிந்த பின் காணும் போதெல்லாம் நெருக்குருகி போனார். மற்ற குழந்தைகளுக்கு தந்த அன்பையும் அரவணைப்பையும் இவளுக்கு கொடுத்ததில்லையே. ஒவ்வொரு நாளும் என் மகள்கள் பெற்ற சந்தோஷத்தில் இவள் என்னிடம் பெற்றதில்லையே. காற்றுக்கு குபீரென பரவும் காட்டு தீ போல் புதிதாய் வந்த மகள் மீது பாசம் தீயாய் பற்றி கொண்டது. இப்போது ஒரு வாரமாய் யாழினி கண்ணில் படவில்லை. அன்றைய சம்பவத்திற்கு பிறகு அவளிடம் பேசவில்லை. என்ன ஆச்சோ? யாருன்னு கண்டுபிடிச்சாளா? என் பொண்ணோட எதிர்காலம் என்ன ஆகும்? அவளுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுல எனக்கும் பங்கு இருக்கே. கீழே சென்றார். அப்பார்ட்மெண்ட்டிற்கு பொதுவாக ஸ்னூக்கர் விளையாடும் இடத்தின் வெளியே நின்றால் யாழினி பால்கனியில் நிற்பது தெரியும். பல சமயம் அந்த கடங்காரியும் யாரும் அறியாமல் பார்த்து கண் கசங்கி போய்விடுவார். இப்போது ஒரு வாரமாய் அந்த பால்கனி அரவமற்று கிடக்கிறது. என்னவா இருக்கும்? ஒருவேளை யாழினி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாளோ? சிந்தனையுடன் தன் வீட்டிற்கே வந்தார். மனைவி பரிமாறிய உணவை அமைதியாய் சாப்பிட்டார். திடீர்னு அவங்க வெக்கேட் பண்ணிட்டு போவாங்கன்னு நினைக்கலாமா? நான் யாழை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸ்வீட் ஹர். ஏண்டி, இதையே எத்தனை தடவை சொல்லிட்டு இருப்ப? யாழ் என்ற பெயரை கேட்டதும் சடக்கென பாம்பை போல தலை தூக்கி பார்த்தார் ரமணன். யாழினியா வெக்கேட் பண்ணிட்டாங்களா? ஏன் தெரியாதா? அந்த ஃப்ளாட்டை வந்த விலைக்கு விற்றுட்டு எங்கேயோ நார்த்து சைடு போயிட்டாங்களாம். இது நடந்து ஒரு வாரமாச்சே. அப்படியா? ஏன்? அந்த பொம்பளைக்கு நார்த் சைடில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களாம். ரமணன் எப்போது சாப்பிட்டார் அல்லது சாப்பிடாமலேயே கையை கழுவினாரா? மனைவி நீட்டிய துண்டால் கையை துடைத்தாரா இல்லையா? எப்போது தன்னறைக்கு வந்து அமர்ந்தார்? அவர் எண்ணமெல்லாம் யாழினி மீதே. எப்போ போனாங்க? எப்படி போனாங்க? ஏன் போனாங்க? ஐயோ, என் மகளை எப்படி பார்ப்பேன்? சே, நான் ஒரு சுயநலக்காரன். என் மக இந்த உலகத்தில் ஜனிக்கிறதுக்கு காரணமாக இருந்துட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் விட்டுட்டு ஓடி வந்துட்டேனே. எல்லா தப்பையும் மாதவி மேலேயே சுமத்துனேனே. ஏன், என் மேலே தப்பே இல்லையா? அவள் தான் ஆரம்பத்திலேயே சொன்னாலே, சடங்கு சம்பிரதாயத்து மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை, அன்பு மட்டும்தான் தாளைன்னு. சும்மா மஞ்சள் தடவுன கயிறு எல்லாம் கட்டிக்கிறது அப்போத்தான் வேண்டானாலே. அதுக்கெல்லாம் உடம்பட்டு. இல்லை உடம்படுறத மாதிரி நடிச்சு அவன் உடலை திங்கிற கழுகா மட்டுமே இருந்திருக்கிறனே.
புனிதா கூடயும் அதே மாதிரி தானே வாழ்ந்தேன். இங்கே மஞ்சள் சரடு, அங்கே வார்த்தை சரடு, அவ்வளவு தானே. சலிக்க சலிக்க அனுபவித்து குழந்தையையும் சுமக்க விட்டுட்டு ஓடி வந்த நான் எவ்வளவு பெரிய துரோகி. யாருமே இல்லாமல் தனியாக இருந்தவளுக்கு நாய்க்கு பிஸ்கட் தர மாதிரி பாசத்தை காட்டி விலகி வந்தது எப்பேற்பட்ட அயோக்கியத்தனம். மகளை வளர்க்கறக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பா. மாதவி இன்னைக்கு வரைக்கும் தனியாக தானே வாழ்ந்துட்டுருக்கா. கடைசி வரைக்கும் நான் என் மகன் மனசில் வெறும் அங்கிளாக தானே வாழ்ந்திருக்கேன் நினைத்து மருகி கசிந்து நெஞ்சு குமைந்து குற்ற உணர்வில் கனம் தாங்காமல் நெஞ்சு வலி வந்து மார்பை பிடித்து கொண்டு அலறினார் ரமணன். அந்த சூழ்நிலையே மிக ரம்யமாய் இருந்தது. அழகாய் கேக் துண்டுகள் போல இடம் விட்டு இடம் செடிகள் வைத்திருந்தனர். இத்தனை நிறங்களில் பூக்களா? இதை படைக்க பிரம்மனுக்கு அத்தனை வண்ணமும் எங்கிருந்து கிடைத்தது? ப்ரப்போஸ் பண்ணுவது போல் பட்டாம்பூச்சிகள் தனக்கு விருப்பமான மலர்களை நோக்கி வட்டமடித்தது. இத்தனை நேர்த்தியாய் அதன் உடம்பில் பல நிறங்களில் ஓவியம் வரைந்தது யார்? மற்றொரு பக்கம் காய்கறிகளும் பயிரிட்டிருந்தனர். சற்று தள்ளி விரிந்து பரந்த நிலத்தில் கோதுமை ப்ரௌன் நிறத்தில் தலையாட்டி கொண்டிருந்தது. மனசோர்வு காணாமல் போயிருந்தது மாதவிக்கு. தொள தொள பைஜாமா ஜிப்பா அணிந்த ஆண்களையும் முந்தானையை முக்காடிட்ட பெண்களையும் பார்க்க முடிந்தது. சண்டிகருக்கு வந்து 4 மாதம் ஆகிவிட்டது. ஜீவன் எனும் இந்த இடத்தில் ஆசிரமமும் டி அடிக்ஷன் எனும் போதைக்கு ஆட்பட்டோரை மீட்கும் ஹாஸ்பிட்டலும் செயல்பட்டு வந்தது. பணம் பெறுவதில்லை, இலவச சிகிச்சைதான். நல்ல இதயங்கள் சிலரின் உதவியால் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாதவியம் சில லட்சங்கள் அந்த தொண்டு நிறுவனத்திற்கு கொடுத்திருந்தாள். யாழினியை அங்கே அட்மிட் செய்திருந்தாள். மாதம் 2 முறை மட்டுமே பார்க்க அனுமதி. மாதவியும் அதே ஊரில் சின்னதாய் வீடெடுத்து தங்கியிருந்தாள். சென்ற முறை வந்து பார்த்தபோது யாழினி முகத்தில் இதுவரை பார்த்தே இராத தெளிவு, அந்த குழந்தைத்தனமெல்லாம் காணாமல் போய் பொறுமை குடிக்கொண்டிருந்தது. அளவான புன்னகையும் தீர்க்கமான பார்வையும் மேடிட்டிருந்த வயிறுமாய் ஆளே மாறிவிட்டிருந்தாள். இதோ இன்று முழுக்க குணமாகி மாதவியிடம் அவளை ஒப்படைக்கப் போகிறார்கள். 20 வருடங்களுக்கு முன்பு அவளை பிரசவித்த போது குழந்தையை பூக்குவேலாய் ஏந்தி கொண்டது போல் அதே பரபரப்புடன் ஆவலுடன் மகளை தாங்கிக் கொள்ள காத்து கொண்டிருந்தாள். 5வது நிமிடம் மகளுடன் கால் டாக்ஸியில் தன் வீட்டிற்கு சென்றாள். ஒரே ஒரு படுக்கை அறை, ஹால் இத்தியாதியுடன் எளிமையும் தேவையான வசதியுமாய் யாழினிக்கும் பிடித்திருந்தது. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனாம்மா? அம்மாவின் தோள் மீது சாய்ந்தபடி கேட்டாள். உன்னைத்தான் நான் கஷ்டப்படுத்திட்டேன். அதெல்லாம் இனி பேச வேண்டாம். அம்மா இப்போ சூப்பராக சமைக்க கற்றுக்கிட்டேன் தெரியுமா? உனக்கு என்னென்ன சாப்பிட தோணுதோ அத்தனையும் சொல்லு, சமைச்சு தரேன். யாழினி அம்மாவை ஆசையுடன் பார்த்தாள். மேக்கப் இல்லாத பளிங்கு முகம், டை அடிக்காத நரையோடிய கேசம், லிப்ஸ்டிக் காணாத வெளுத்த உதடுகள், உடலை மூடியிருந்த சேலை. உன் கூடவே இருக்கிறது தாமா பிடிச்சிருக்கு. அந்த வார்த்தைக்கு மகளின் கன்னத்தில் இதழ் பதித்தவள், நீ எப்பவும் உன் கூடவே தாண்டா இருப்பேன். என்ன வேணும்னு சொல்லுடா. நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு சாப்பிட்ணுமா? என்ன சமைச்சாலும் ஓகே. ரொட்டியும் தானும் சாப்பிட்டு நாக்கே மறுத்து போச்சுமா. உனக்கு பிடிச்சதெல்லாம் எழுதி கொடு. வேலைக்கு சமைக்கிறது தான் இனி என் வேலை. தாய்மைக்கே உரிய இலக்கணம் மாதவிக்கு வந்துவிட்டது. மகளை தாங்கு என்று தாங்கினாள். பிரசவ நேரமும் நெருங்கியது. அத்தியாயம் 16. அழுது முகம் பலூன் போல வீங்கியிருந்தது யாழினிக்கு. எதையும் சாப்பிட மறுத்தாள். மகளின் வேதனை கண்டு மனம் குமைந்தாள் மாதவி. ஆனாலும் தன்னை கல்லாக்கி கொண்டு தேற்றினாள். குழந்தை இறந்தே பிறந்ததால் இவள் மயக்கம் தெளியும் முன்பே புதைத்து விட்டனர். எப்படிம்மா, நல்லா தானே இருக்கிறதா? போன வாரம் ஸ்கேன் எடுத்துப்ப கூட சொன்னாங்களே. குழந்தையோட முகத்தை கூட என்கிட்ட காட்டாம. ஐயோ! தலையை பிடித்து கொண்டு கதறினாள். அந்த முகத்தை பார்த்தா மறக்க முடியாம நீ இன்னும் கஷ்டப்படுவியோன்னு தான். ஓ பொண்ணு கஷ்டத்தை நினச்சி பார்க்குற மாதிரி தானே என் பொண்ணு முகத்தை கூட பார்க்க முடியலையேன்னு காலம் முழுக்க வேதனைப்படுவேம்மா. ஒருவேளை அந்த குழந்தை முகத்தில் அவள் தகப்பனோட சாயில் இருந்திருக்கலாமேம்மா. நான் உனக்கு என்னென்னு சொல்ல புரிய வைப்பேன். காம்டவுன் யாழ்மா. என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். ஆறுதல் சொல்லி அமைதிப்படுத்தினாலும் மாதவி அமைதி இழந்து தவித்தாள். குழந்தை எங்கோ ஓரிடத்தில் உயிருடன் தான் இருக்கிறது. சிசேரியன் மூலம்தான் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை. அக்குழந்தை இன்னொரு யாழினியாக ஆக வேண்டாம் என்று முடிவெடுத்த மாதவி
அதே ஹாஸ்பிட்டலில் குழந்தை இறந்தே பிறந்த தம்பதிக்கு கொடுத்து விட்டாள். எல்லாம் யாழினியின் மயக்கம் தெளியும் முன்பே நடந்து முடிந்தது. 2 மாதங்கள். யாழினியின் உடல் தேறியது, மனம் ஊமையாக இருந்தது. முன்பே திட்டமிட்டபடி மைசூருக்கு சென்றனர். ஒரு தோழியின் மூலம் வீடெல்லாம் ஏற்பாடு செய்திருந்தாள். புதிய ஊர், புதிய வாழ்க்கை. பணியின் பொருட்டு நாகரிகத்தின் மொத்த உருவமாய் ஊர் ஊராய் சென்று வந்தவள் இன்று மகளுக்காக நாடோடியாக சுற்றுகிறாள். ஓரளவு குழந்தையை மறந்து இயல்புக்கு திரும்பியிருந்தாள் யாழினி. நான் ஏதாவது வேலைக்கு போகணுமா? வீட்டில் இருந்தால் பைத்தியம் பிடிச்சிரும். கண்டிப்பா யாழ், நீ உன் சொந்த காலில் நிற்கணும். முதல்ல படிப்பை கண்டினியூ பண்ணு, அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் என்றவளின் கண்கள் சுவற்றில் நிலை குத்தி நின்றன. என்ன யோசனையால்? என்ன நீ அப்போவே கண்டிச்சு வளர்த்துருக்கலாமே மம்மி. என் ஃபோனை அரைஞ்சு என்னை வாட்ச் பண்ணி, இதெல்லாம் அநாகரிகமோ சுதந்திரத்தில் தலையிடுறதோ இல்லை. அளவுக்கு அதிகமாக உன் பணத்தை நான் எடுத்து செலவு பண்ணும்போது வேவு பார்த்து என்னை கண்டுபிடிச்சிருந்தா பாதி வழியிலேயே திருந்து இருப்பேனோ என்னவோ. இப்போ அவ்வளவு தூரம் போய் அசிங்கப்பட்டு எல்லா கதவும் அடைச்சிட்ட மாதிரி தோணுதுமா. பார்க்குறவங்க கண்ணில் நம்மளை பார்த்ததும் மரியாதை வரணும், அலட்சியம் வரக்கூடாது. தப்பான உபேந்திரனை நம்பின அளவுக்கு உண்மையை நேசித்த ஆதியை செலக்ட் பண்ணுற அறிவு கூட எனக்கு இல்லாமல் போச்சேம்மா. குரல் உடைவதற்கு தயாராக தண்ணீரை குடித்து விழுங்கி கொண்டாள். ஆதியை பற்றி அடிக்கடி பேசுகிறாள். என்னை தேடி வந்து யாழினியை பற்றி எச்சரித்தவன் அவன்தானே. எவ்வளவு அக்கறை இருந்திருக்க வேண்டும். நான் கூட அலட்சியமாய் அல்லவா பேசி அனுப்பிவிட்டேன். இந்த நிலையிலும் என் மகளை அவன் ஏற்றுக்கொள்வானா? பேசி பார்க்கலாமா? யாழ், ஆதி இப்போ எங்கே இருக்கான்? கேட்டதும் கண்கள் பொங்கி கன்னத்தில் வழிந்தது. உதடுகள் துடித்தன. தெரியல மம்மி. என்னாலேயே சென்னையை விட்டுட்டு வேறு எங்கேயோ வேலையை தேடிக்கிட்டு போயிட்டதா அவங்க அம்மா சொன்னாங்க. அன்று நடந்ததை சுருக்கமாய் சொல்லி முடித்தாள். மகளின் தலையை இதமாய் வருடினாள் மாதவி. கடவுளே, உன்னை நான் வணங்கலை, சரி, அதனால் எனக்கு வாழ்க்கையை தரலைன்னு நினச்சிக்கிறேன். ஆனால் என் மகளுக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கே, அவளையுமா கைவிடுவ? நெஞ்சு பொறுமிற்று. கல்லூரி வாசலில் காத்திருந்தார் ரமணன். அன்றைய மாரடைப்பிற்கு பின் அவர் பிழைத்ததே பெரிய விஷயம். அதன்பின் முற்றிலுமாக மாறிப்போனார். யாழினி வாழ்க்கைக்காக எதையாவது செய்தே ஆக வேண்டும். செய்துவிட்டு ஓடி வந்த தப்பிற்காக மாதவியின் காலில் விழுந்தாவது பிராயச்சித்தம் தேடிக்கொள்ள வேண்டும். யாழினியுடன் படித்த பிள்ளைகளிடம் விசாரித்தால் அவர்கள் இருக்குமிடம் தெரிந்து கொண்டால் போதும். அவள் வகுப்பு தோழிகள் யாருக்குமே அவள் இருப்பிடம் தெரியவில்லை. 10 நாட்களுக்கு முன் அவளுடைய அம்மா இங்கு வந்திருந்து டிசி வாங்கி சென்றதை சொன்னார்கள். ஆழ்ந்து வந்த பெருமூச்சில் ரமணனின் கேவலம் வெளிப்பட்டது. பொன்னொழி சிதறடித்த இரவு விளக்கு. என்னவோ தெரியவில்லை, புரண்டு புரண்டு படுத்தாலும் உறக்கமே வரவில்லை யாழினிக்கு. தூங்க ப்ளீஸ் என கண்கள் கெஞ்சினாலும் யாரோ இழுத்து பிடித்தாற்போல் இமைகள் ஒன்று சேர மறுத்தன. நினைக்கக்கூடாதென நினைத்தாலும் நீக்கமர வந்து எண்ணத்தில் நிறைந்திருந்தான் ஆதி. ஆதி, நீ என்னருகில் இல்லை என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை நீ எனக்குள் இருக்கிறாய் என்பதும். ஏதோ ஒரு விஷயம் நடக்கப் போகிறது, அது நல்லதற்கா கெட்டதற்கா என புரியாத வேதனை உறங்க விடாமல் அழுத்திற்று. காலையில் படுக்கையை விட்டு எழும்போதே நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது ஆதிக்கு. கண்களும் துடித்தன. இன்று அலுவலகத்திற்கு லீவு போட்டிருந்தான். இருக்கும் இந்த வீட்டை இன்னும் 1 வாரத்தில் காலி பண்ணியாக வேண்டும். பழைய பில்டிங் தான், கைமாறிவிட்டதால் மற்ற குடித்தனக்காரர்கள் காலி பண்ணி போய்விட இவன் சிங்கிள் என்பதால் இந்த மைசூரில் வீடு கிடைப்பது பெரும் போராட்டமாக இருக்கிறது. அலுவலகத்தில் உடன் பணிபுரியும் ஒரு நண்பரின் உறவினரின் மாடி போர்ஷன் காலியாக இருப்பதாகவும் அவனை பற்றி சொல்லியிருப்பதாகவும், கண்டிப்பாக அந்த வீடு வாடகைக்கு உனக்குத்தான் என்றும் நம்பிக்கையாய் சொல்லியிருந்தான். எழுந்து குளிக்க சென்றவன் டவலை எடுத்தான். ஹேங்கரிலிருந்து எடுத்த வேகத்தில் சின்ன ஸ்டாண்டிலிருந்து மாத்திரை பட்டையொன்று கீழே விழுந்தது. முன்தினம் தலைவலிக்கென்று வாங்கியது. அதை பார்த்ததும் நிமிடத்திற்கு நிமிடம் எட்டி பார்க்கும் யாழினியின் முகம் கண்ணெதிரே வந்தது. அன்று இந்த மாதிரி வேறு மாத்திரைக்காகத்தானே அவளை சுத்தமாய் மறந்தொழிய வேண்டும் என்றுதான் இங்கு வந்ததே. ஆனால் மறக்க மறக்க விஸ்வரூபம் எடுத்தாள். அவள் எங்கேயோ, ஆனால் நெஞ்சினுள் நெருக்கமாய். ஆண்களின் மனது கல்தான்,
அந்த கல்லில் ஒரு பெண்ணின் பெயர் எழுதிவிட்டால் அதை அழிப்பது மிகவும் கடினம். மறக்கவும் நினைக்கவும் தினசரி போராடி கொண்டிருந்தான் ஆதித்யா. தன் வேலை விஷயமாக கால் டாக்ஸியை வரவழைத்து ஏறி சென்றாள் மாதவி. அவள் சென்ற 2வது நிமிடம் நண்பருடன் பைக்கில் வந்திறங்கினான் ஆதி. தனியே இருந்த படிக்கட்டில் இருவரும் ஏறி சென்றனர். பூட்டி இருந்தது. ஓ, மறந்துட்டேன். மாமா சாவியை கீழ் போர்ஷனில் இருக்கிறவங்க கிட்ட கொடுத்துருக்கிறதா சொன்னார். இரு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். முரளி, நான் போகிறேன். அவனை தடுத்து நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான் ஆதி. அந்த கீழ் போர்ஷன் கதவும் மூடியிருந்தது. காலிங் பெல்லின் ஸ்விட்சை அழுத்தினான். சில கணங்கள் கரைந்து கதவு திறக்கப்பட மேகம் விலகிய நிலவாய் யாழினி. கண்களை மூட மறந்து அவளையே பார்த்தவனுக்கு ஊரிலிருந்த மின்சாரமெல்லாம் தாக்கிய அதிர்வு. யாழினிக்கு மட்டுமென்ன, தலை சுற்றி கீழே விழாத குறை. யாழ் ஆதி. அவள் அழைக்காமலேயே காந்தமாய் உள்ளே சென்றான். எங்க நீ? எப்படி? அழுகையும் கண்ணீருமாய் எல்லாம் சொன்னாள். ஹோவென மூச்சை இழுத்துவிட்டு சுவரோடு ஒட்டி கொண்டவனுக்கு அதுவரை தொண்டைக்குழிக்குள் இம்சித்து வந்த ஏதோ ஒன்று வழிவிட்டு விலகியது போன்ற நிம்மதி உணர்வு. நீங்க எப்படி இந்த ஊருக்கு? உன்னை மறக்கணும்னு வந்தேன். மறந்துட்டீங்களா? கண்களில் ஆவலும் ஏக்கமுமாய் கேட்டாள். முடியுமா? வேதனையுடன் உதடுக்கடித்து புன்னகையை துணை கலைத்து அவளை நோக்கி 2 கரங்களை விரித்தான். தடையது முண்டா என் கைகளில் சிறைப்பட. எதுவும் பேசாமல் ஓடி வந்து மாலையாய் அவன் மார்பில் சரிந்தாள். நெஞ்சோடு அணைத்து கொண்டான். பூவோடு சேராமல் தென்றல் எங்கே போகும்? சின்ன குக்கரில் சமைத்தவற்றை எடுத்து போட்டுக்கொண்டு சாம்பாரை ஊற்றி பிசைந்து சாப்பிட்டு விட்டு வீட்டை பூட்டி ஷேர் ஆட்டோவில் ஏறி அலுவலகம் பறந்தாள் மாதவி. யாழினியை ஆதிக்கு மனமுடித்து கொடுத்த பின் அவர்களை சென்னைக்கு அனுப்பிவிட்டு இங்கேயே தங்கிவிட்டாள். இந்த எளிய வாழ்க்கை அவளுக்கு பிடித்திருந்தது. அவளையும் தங்களோடு சேர்ந்திருக்க அழைத்தார்கள். மறுத்துவிட்டாள். தனியே ஆசை போட்டு அளவும் வாழவும் எவ்வளவோ இருக்கே. இறப்பு என்பது கூட பெரிய இழப்பல்ல. உறவுகளை இழந்து உயிருடன் இருப்பதும் தவிப்பதும் தான் பெரிய இழப்பு. மற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.